தாவேகாவிற்கான ஆதரவு அளிக்கும் பிரச்சினையில் இன்னும் சற்று நேரத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் அறிவிக்கவுள்ளார். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் பாண்டியராஜனிடம் கேட்கலாம். பாண்டியராஜன், வணக்கம். சிபிஎம், சிபிஐயை தொடர்ந்து தாவேகாவிற்கு விசிக ஆதரவு தர வாய்ப்புள்ளதா? விவரங்கள் என்ன? தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைப்பதற்கு இன்னும் 2 எம்எல்ஏக்களுடைய ஆதரவு மட்டுமே தேவை உள்ள நிலையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் அவர்களுடைய நிலைப்பாட்டை இன்னும் அறிவிக்காமல் இருக்கிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் திருமாவளவன் அவருடைய நிலைப்பாடு என்ன என்பதை அதிகாரப்பூர்வமாக அறிவிக்க இருக்கிறார். நமக்கு கிடைத்திருக்க தகவல்படி தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைப்பதற்கு கிட்டத்தட்ட 11 இடங்கள் தேவைப்பட்டிருந்தது. காங்கிரஸ் கட்சியினுடைய 5 எம்எல்ஏக்கள் அவர்களுடைய ஆதரவை முதல் கட்சியாக தெரிவித்து விட்டார்கள். அதன் பிறகு சற்று முன் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியில் தலா 2 எம்எல்ஏக்கள் 4 பேர் அவர்களுடைய ஆதரவையும் தெரிவித்து விட்டார்கள். விடுதலை சிறுத்தைகள் கட்சியிடமும் நேரடியாக தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் தொலைபேசி வாயிலாக பேசியிருந்தார். அதன் பிறகு 2ஆம் கட்ட தலைவர்கள் நேரடியாக திருமாவளவனையும் சந்தித்து சென்றிருந்தார்கள். விசிகாவினுடைய நிலைப்பாடு என்ன? விசிகாவில் இருக்கக்கூடிய 2 எம்எல்ஏக்கள் அதிகாரப்பூர்வமாக தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு கொடுத்தால் விஜய் ஆட்சி அமைப்பது உறுதியாகிவிடும். சட்டப்பேரவை அமைப்பதற்கான அந்த மேஜிக் நம்பர் 118 என்பது விஜய்க்கு கிடைத்துவிடும். பெரும்பான்மை எம்எல்ஏக்களுடைய ஆதரவு தனக்கு இருப்பதை சுட்டிக்காட்டி விஜய் ஆளுநரை சந்தித்து ஆட்சி அமைப்பதற்கான உரிமை கோருவார் என்கின்ற ஒரு தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் மாலை 5 மணிக்கு ஜூம் கால் வாயிலாக கட்சியினுடைய உயர்நிலைக்குழு நிர்வாகிகளுடனான ஒரு ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார். அந்த ஆலோசனை நிறைவு பெற்ற பின் அவருடைய அறிவிப்பு என்பது அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்படும். தற்போது வரை கிடைத்திருக்கக்கூடிய தகவலின்படி விடுதலை சிறுத்தைகள் கட்சி தமிழக வெற்றி கழகத்திற்கு ஒரு ஆதரவு என்கின்ற ஒரு வகைப்பாட்டில் தான் அவர்களுடைய பேச்சுக்களும் தகவல்களும் வெளியாகி இருக்கின்றன. நிர்வாகிகளிலே காத்திருக்கிறார்கள். அவர்களும் 6:30 மணிக்கு மேல் கையில் விசில் இருக்கிறது, அதுக்கு பிறகுதான் ஊத வேண்டும் என அறிவுறுத்தல்களுக்கு கட்சியிலிருந்து சொல்லியிருக்கிறார்கள் என்று சொல்லிக்கொண்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய நிர்வாகிகளும் இங்கே காத்திருக்கிறார்கள். விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய திருமாவளவன் இன்று மாலை 6:30 மணிக்குள் அவருடைய அந்த அறிவிப்பை வெளியிடுவார், ஆதரவு கடிதத்தை கொடுப்பார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி என இந்த 3 கட்சியினுடைய நிலைப்பாடுமே விஜய்க்கான ஆதரவு என்ற நிலைப்பாட்டில் தான் இருக்கும் என்கின்ற ஒரு தகவலையும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய செயலாளர் இருக்கக்கூடிய வீரபாண்டி தெரிவித்திருக்கிறார். இடதுசாரிகள் என்ன முடிவெடுக்கிறார்களோ அதைத்தான் விசிகாவும் எடுக்கும் என திருமாவளவன் சொல்லியிருந்தார். அவரும் இங்கே வருவதாக சொல்லியிருக்கிறார். 6:30 மணிக்கு செய்தியாளர் சந்திப்பு இருக்கும் என்கின்ற அவர் சொல்லும் போதே ஏறக்குறைய விசிகா தமிழக வெற்றி கழகத்திற்கு தங்களுடைய ஆதரவு நிலைப்பாடை அறிவித்து விட்டார்கள். ஆனால் அதிகாரப்பூர்வமாக 2 எம்எல்ஏக்களும் தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு கொடுக்கிறார்கள். தாவேகா தமிழகத்தில் ஆட்சி அமைப்பதற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆதரவு கொடுக்கிறது என்கின்ற ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்னும் சற்று நேரத்தில் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. விடுதலை சிறுத்தைகளை பொறுத்தவரைக்கும் தற்போது அதன் தலைவர் திருமாவளவன் தீநகரில் இருக்கக்கூடிய தனியார் விடுதியில் தங்கியிருக்கிறார். தற்போது அந்த இணைய வழியிலாக ஒரு ஆலோசனை கூட்டம் என்பது நடைபெற்று வருகிறது. பல்வேறு நிர்வாகிகளிடம் அவர் கருத்து கேட்டுக் கொண்டிருக்கிறார். அதன் பிறகு இந்த தகவல் என்பது உறுதிப்படுத்தப்பட்டு அதன் பிறகு அதிகாரப்பூர்வமாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய ஆதரவு என்பது தமிழக வெற்றி கழகத்திற்கு இருக்கிறதா இல்லையா என்பதை இன்னும் சற்று நேரத்தில் திருமாவளவன் அறிவிக்க இருக்கிறார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.